அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் ஏர்போர்ட்டின் அதிரடி எச்சரிக்கை. சட்டத்தை மீறும் பயணிகளுக்கு 50,000 குவைத் தினார் வரை அபராதம். அதிரடியான புதிய சட்டம் வெளியாகியுள்ளது. அந்த நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து, விமானத்தின் இன்ஜினில் ஏற்பட்ட தீ விபத்து. குவைத் ஏர்போர்ட்டில் அவசரமாக தரையிறங்கிய விமானம், பயணிகள் அவதி. அடுத்து, குவைத் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்த குவைத் நீதிமன்றம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் மற்றும் விமான பயணம் செய்யும் போது புகைப்பிடிப்பது தொடர்பான குற்றங்களில் ஈடுபடும் நபர்களுக்கு குவைத்துடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது. விமான பயணத்தின் போது விமான பணியாளர்கள் மற்றும் பயணிகள் யாராவது விமானத்தில் புகைப்பிடித்தால் அவர்களுக்கு கடுமையான அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்படும் என குவைத்துடைய டிஜிசிஏ எச்சரித்துள்ளது. அதன்படி அபராதம் சுமார் 50,000 குவைத் தினார் முதல் 2 லட்சம் குவைத் தினார் வரை விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக டிஜிசி எச்சரித்துள்ளது. அதனால செயின் சிகரெட் ஸ்மோக்கர்ஸ் எச்சரிக்கையாக இருங்க. நாம வாங்குற சம்பளம் என்னமோ 100லேருந்து 300 குவைத் தினார் வரை தான் இருக்கும். இதில் தேவையில்லாமல் ஃப்ளைட்டில் சிகரெட் ஊதி தள்ளி பிரச்சனையில் போய் மாட்டிக்காதீங்க. அடுத்த தகவல், குவைத்தின் முன்னாள் எம்பி முத்தாப் அல் ஜலால் அவர்களின் சகோதரரை கொன்ற குற்றவாளிக்கு குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. வெகு நாட்களாக நடந்து வந்த இந்த வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு குற்றவாளி குற்றத்தை ஒப்புக்கொண்ட காரணத்தினால் குவைத்துடைய நீதிமன்றம் குற்றவாளிக்கு மரண தண்டனை அளித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. அடுத்த தகவல், குவைத்தின் சர்வதேச விமான நிலையத்தில் சுமார் 19 மணி நேரம் சிக்கி தவித்த இந்திய பயணிகள் கடைசியில் இந்திய தூதரகம் தலையிட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை குவைத் ஏர்போர்ட்டில் ஏற்படுத்தியுள்ளது. அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான தகவல்படி, மும்பையிலிருந்து மான்செஸ்டர் நகருக்கு புறப்பட்டு சென்ற கல்ஃப் ஏர்வேஸ் விமானத்தில் இன்ஜினில் திடீரென தீப்பெற்று எரிந்துள்ளது. அதன் காரணமாக விமானி அசம்பாவிதம் எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற காரணத்தால் விமானத்தின் பைலட் குவைத் இன்டர்நேஷனல் விமான நிலையத்தில் விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்கினார். ஆனால் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டிசம்பர் 1ஆம் தேதி நிகழ்ந்துள்ளது. அதனால் பயணிகளை ஏர்போர்ட்டுக்கு வெளியே உள்ள ஹோட்டல்களை தங்க வைக்க முடியவில்லை. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், டிசம்பர் 1ஆம் தேதி குவைத்தில் ஜிசிசி மாநாடு நடைபெற்ற காரணத்தினால் 40, 50, 6ஆம் நம்பர் ரோடுன்னு முக்கிய ஹைவே சாலைகள் மூடப்பட்டிருந்தன. இதன் காரணமாக ஹோட்டல்களில் தங்க வைக்க முடியாமல் இந்திய பயணிகள் சுமார் 19 மணி நேரம் குவைத் விமான நிலையத்தில் எந்த ஒரு வசதியும் இல்லாமல் தவித்தனர். கடைசியில் குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டு அடுத்த நாள் அதிகாலை 4:30 மணிக்கு இந்திய பயணிகளுக்கு மற்றொரு விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டு பாதுகாப்பாக பயணிகள் மான்செஸ்டர் நகருக்கு புறப்பட்டு சென்றார்கள். ஆனால் குவைத் ஏர்போர்ட்டில் இந்திய பயணிகளுக்கு தண்ணீர், உணவு மற்றும் தங்குமிடம் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. அதாவது குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் இந்த பிரச்சனையில் தலையிட்ட பின்புதான் பயணிகளுக்கு உணவு மற்றும் தங்குமிடம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் குவைத்தில் உள்ள விமான நிலையத்தில் ஏற்பட்ட உங்களுடைய அனுபவத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு. அதுபோல குவைத் ஏர்போர்ட்டில் இந்திய பயணி ஒருவர் தங்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியத்திற்கு ஏர்போர்ட் அதிகாரியிடம் தட்டி கேட்ட இந்த வீடியோவை பாருங்க. Yeah, what you want, sir? We are also calling, sir. Since 6 hours we are staying, sir. We don't have water, sir. Sorry. What's up? Sorry. Give me your passport. Give me your passport. Sorry. Okay, give me your passport. Sorry. I told you, give me your passport now. Okay, give me your passport. Sir, give me your passport. Your ID, anything. Give me. Sir, I hope. Sorry, I am not. Don't shout again, okay? You know how to do. Why you take photos? Sorry. For what? Sorry. வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 13,800 ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 35 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 20,800 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 49 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 14,800 ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 43 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 74 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 42 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 275 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $940 ரூபாய் உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 343 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 157 ஃபில்ஸாக உள்ளது.
அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விங்க, அதாவது குவைத்திலேருந்து மற்ற நாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் சொல்லிட்டு. அதாவது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 கிராம் தான் அலவுடு, பெண்களுக்கு வந்து 20 கிராம் தான் அலவுடு. இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வருவதென்றால் கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.